Good morning, students. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல நீட் 2026ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சர்க்கியூட் வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே. அண்ட் கீழே ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் டயோட்ஸ் ஆர் ஐடியல் அண்ட் ஐடென்டிக்கல். ஓகே. ஸோ ஐடியல் டயோட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே வந்துட்டு நமக்கு வோல்டேஜ் ட்ராப் எதுவுமே வந்து இருக்காது. இதே இது சிலிக்கன் ஜெர்மானியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த வேர்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம நோட் பண்ணணும். ஐடியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் இல்லை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே இது வேற ஏதோ கொடுத்துருக்காங்க சிலிக்கனோ ஜெர்மானியமோ அல்லது வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான வோல்டேஜ் ட்ராப் வேல்யூவை கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்த சர்க்கியூட்ல இருந்து என்னென்ன டேட்டாஸ் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த சர்க்கியூட்ல வந்து 10 வோல்ட் பேட்டரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தா அப்படின்னா 10 வோல்ட். ஓகேவா? அடுத்ததா 4 டயோட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கு. டயோட் 1, டயோட் 2, டயோட் 3, டயோட் 4. ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸா, ரிவர்ஸ் பயாஸா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா டயோடுடைய நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரியோட நெகட்டிவோட ஜாயின் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேவா? அடுத்ததா இங்க செகண்ட் டயோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரியோட பாசிட்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டயோட் வில் பி த ரிவர்ஸ் பயாஸ். அதே மாதிரி தேர்ட் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ், ஃபோர்த் டயோட் ரிவர்ஸ் பயாஸ். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் எந்த டயோடுக்கான ஆன்சர் வந்து நம்ம எடுக்கணும், எந்த டயோட வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃப்ளோ எப்படி இருக்கும்னா 0 ஓமா இருக்கும். சரிங்களா? இதே இது ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இன்ஃபினிட்டி டேர்மா வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த சர்க்கியூட்ல இருந்து எது வழியா நமக்கு கரண்டோட வேல்யூ ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ டயோட் 1 அண்ட் டயோட் 3 வழியா பாஸ் ஆகக்கூடிய அந்த கரண்டோட வேல்யூஸை மட்டும் தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ரிவர்ஸ் பயாஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எது ஃபார்வர்ட் பயாஸ் எது ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ஃபார்வர்ட் பயாஸ்க்கும் ரிவர்ஸ் பயாஸ்க்கும் பக்கத்துல என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ரிவர்ஸ் பயாஸ்ல ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டி ஆகிறதுனால ரிவர்ஸ் பயாஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல கன்வென்ஷனல் கரண்ட் வந்துட்டு நமக்கு ஃப்ளோ ஆகாது. ஃபார்வர்ட் பயாஸ்ல மட்டும் தான் நமக்கு கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதை கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க டயோட் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டயோட் அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. ஸோ கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்ட் ஆகும். அடுத்ததா செகண்ட் டயோட் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. கரண்ட் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல ஃப்ளோ ஆகாது. அடுத்து தேர்ட் டயோட் கரண்ட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிறதுனால கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். அடுத்ததா ஃபோர்த் டயோட் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கிறதுனால கரண்டோட ஃப்ளோ வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து கண்டக்ஷன் ஆகும். சரிங்களா? ஆக்ட் லைக் அ ஷார்ட் சர்க்கியூட். ஓகேவா? அடுத்து ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னாலே வந்து கரண்ட் வந்து பிளாக் பண்ணும். ஸோ இட் வில் பி ஆக்ட் அஸ் அ ஓப்பன் சர்க்கியூட். ஸோ இதுவே கூட ஒன் வேர்டா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிறப்போ என்ன மாதிரியான சர்க்கியூட் எனக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட். ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கிறப்போ எனக்கு என்ன மாதிரியான சர்க்கியூட் கிரியேட் ஆகும் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ இப்போ நான் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க வேண்டியது டயோட் நம்பர் 1 அண்ட் டயோட் நம்பர் 3. ஓகே. ஸோ இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ பிரசன்ட் ஆகி இருக்கிறதுனால நான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பிளேஸ் ஆயிருக்குன்னா 4 ஓம் அண்ட் 2 ஓம் பிளேஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பேரலல்ல கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம்? ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு 1 பை ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் ஒன் பிளஸ் 1 பை ஆர் டூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ஆர் டூ டிவைட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆர் ஒன் ஆர் டூக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் ஆர் ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு 4/3 ஓம். ஓகே. ஸோ இப்போ ஆர்க்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி வோல்டேஜ் வியுடைய வேல்யூ 10 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கரண்ட்டுடைய கால்குலேஷன் தான். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ஆருடைய வேல்யூவை ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஐயோட வேல்யூ தான் நமக்கு தேவை. கரண்டோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ the formula will be I equal to V by R. R equivalent நம்ம என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் 4/3 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4/3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு
இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸ் as usual நியூமரேட்டருக்கு வரும். ஸோ 10 into 3 by 4 அப்படின்னு வரும். ஸோ 30 by 4. இதை வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 15 by 2 அப்படின்னு வரும். உங்களுடைய நீட் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் அதான் கொடுத்துருப்பாங்க. 15 by 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா you will get a value I is equal to 7.5 ஆம்பியர். ஓகே. ஸோ கரண்ட்டுக்கான யூனிட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் will be I equal to 7.5 ஆம்பியர். ஸோ இதே மாடலில் அடுத்த சம் ஒன்று நான் வந்துட்டு போடுறேன். ஸோ அதையும் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாடலில் ஏதாவது சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக நீட் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே. இங்கே ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன் செகண்ட் சம்மில். ஸோ சேம் மாடல் தான். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அண்ட் டயோடோட டைரக்ஷன் மட்டும் வேரி ஆகி இருக்கும். ஸோ அதை என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் இருக்கு. ஸோ இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்ட் ஆல் டயோட்ஸ் ஆர் ஐடியல் அண்ட் ஐடென்டிக்கல். ஓகே. ஸோ டயோட் நம்பர் 1 ஃபார்வர்ட் பயஸில் இருக்கு. டயோட் நம்பர் 2 ரிவர்ஸ் பயஸில் இருக்கு. டயோட் நம்பர் 3 ஃபார்வர்ட் பயஸ். டயோட் நம்பர் 4 ஆல்சோ ஃபார்வர்ட் பயஸ். சரிங்களா? அண்ட் வோல்டேஜுடைய வேல்யூ ஐடியல் டயோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியதுனால வியோட வேல்யூ 10 வோல்ட். அது அப்படியே தான் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் எதுவுமே வந்துட்டு நமக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ எந்தெந்த டயோட் ஃபார்வர்ட் பயஸ், எந்தெந்த டயோட் ரிவர்ஸ் பயஸ்ங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டயோட் நம்பர் 1 கண்டக்ஷன் இருக்கும். டயோட் நம்பர் 2ல கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ஏன்னா ரிவர்ஸ் பயஸில் இருக்கிறதுனால. அண்ட் டயோட் நம்பர் 3ல கண்டக்ஷன் இருக்கும். 4ல வந்துட்டு கண்டக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், இதுக்கு இந்த கொடுத்த சர்க்கியூட்க்கு ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வந்துட்டு ட்ரா பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாமே பேரலல் மேனரில் தான் நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பேரலல் மேனரில் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அதுதான் ஃபார்முலா. R1, R2, R3க்கான வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 by 5 அப்படின்னு கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா R equivalent is equal to 1.25 ohm. ஓகே. ஸோ இப்போ R equivalent கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டல் கரண்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறேன். as usual ஓம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ I value is equal to V by R. ஸோ வோல்டேஜ் ட்ராப் வோல்டேஜ் டோட்டல் வோல்டேஜ் உடைய வேல்யூ 10 வோல்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ V is equal to 10 டிவைடட் பை R equivalent வந்துட்டு 1.25. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் 8 ஆம்பியர். ஓகேவா? ஸோ நான் இப்போ கால்குலேட் பண்ண இந்த 8 ஆம்பியர் ஆன்சர் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இங்கே 3 டயோட்ஸ் வந்துட்டு ஃபார்வர்ட் பயஸில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு டயோட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணிட்டு அந்த 3 வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8 ஆம்பியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ண ஆன்சர் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் கீழே ஸ்டெப் 5 வந்து நான் கொடுத்துருப்பேன். ஒரு பிரான்ச் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டயோட் I1. ஓகே. ஸோ இந்த டயோட் வழியாக ஃபர்ஸ்ட் டயோட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 10 by 5 ஸோ 2 ஆம்பியர்னு கிடைக்கும். அதே மாதிரி I2 வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் 5 வோல்ட். I3 வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான 8 ஆம்பியர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிரும். பட் இதெல்லாம் போட்டு நீங்கள் எக்ஸாமில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை டயோட்ஸ் ஃபார்வர்ட் பயஸில் இருக்குது, எத்தனை டயோட்ஸ் வந்து ரிவர்ஸ் பயஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவலன்ட் சர்க்கியூட் சீரிஸ் மேனரில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதர்வைஸ் பேரலல் மேனரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு R ஈக்குவலன்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ண அந்த R ஈக்குவலண்ட்டை நம்மளுடைய ஓம்ஸ் லால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ஈஸியாக நம்மளால கெட் பண்ண முடியும். ஓகே. அடுத்ததா மேலே சொன்ன அந்த எக்ஸாம்பிளில் சேம் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன வேரியேஷன் அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய டயோடு வந்து ஐடியல் இல்லை, சிலிக்கன் டயோடு அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ சிலிக்கன் டயோடு அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அந்த வோல்டேஜ் ட்ராப்பை தான் VF அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது வோல்டேஜ் ஃபால் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். VD அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆனால் VF அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். 0.7 வோல்ட். ஓகேவா? இதே இது ஜெர்மானியம் டயோடு எடுத்திருந்தாங்க அப்படின்னா VF உடைய வேல்யூ 0.3 வோல்ட் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த VF உடைய வேல்யூவை நான் எங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ் 10 வோல்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 10 வோல்ட் எனக்கு ஸ்ட்ரைட்டாக எல்லா டயோட் வழியாகவும் பாஸ் ஆகாது. ஏன்னா வந்து உங்கள் வோல்டேஜ் ட்ராப் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால
ஸோ இந்த டோட்டல் 10 வோல்ட்ல இருந்து இந்த 0.7 வோல்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 9.3 வோல்ட் வரும். ஸோ அந்த வோல்டேஜ் வேல்யூவை தான் நான் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது சேம் தான். ஃபார்வர்ட் பயாஸ் டயோட் நம்பர் 1, 3 அண்ட் 4 as usual ஆர் ஈக்குவலண்ட் நான் கால்குலேட் பண்ணலாம். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு பிரான்ச் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை தனித்தனியாக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ நீங்கள் வேணால் ஆர் ஈக்குவலண்ட் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் இந்த ஐ டோட்டல் ஆன்சரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.